கட்டுக்கட்டா இருக்கும் போல இருக்கு. அவசரப்பட்டு முருகனுக்கு பாதிங்கிட்டோம். மொட்டடிப்பா சீக்கிரம். உன் பையனுக்கு கத்தியும் கத்திரிக்கோளம் வாங்கி கொடுத்து. கந்தவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு, சுப்பிரமணிய சாமிக்கு, பழனி ஆண்டவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பிரார்த்தனைங்களா? ஆமாங்க. ரேட் எவ்வளவு தெரியல. 5 ரூபா வாங்கிட்டு அடிங்க. முருகா, தாதா அந்த ஆளு எப்படி இருப்பாரு? நீ ரஜினிகாந்த் படம் பார்த்திருக்கியா? ரஜினி மாதிரி இருப்பாரா? இல்ல. பாக்யராஜ் படம் பார்த்திருக்கியா? ஓ, பாக்கியராஜ் மாதிரி இருப்பாரு. இல்ல. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணு ஆகலங்க. இதோட பெருசா எதிர்பார்த்தியா? நான் முருகனுக்கு முடிய காணிக்கா கொடுக்கலான்னு பார்த்தா நீ என் தலையே காணிக்கா கொடுத்துருவ போல் இருக்க. என்னங்க 2 ரூபா பேசுறது 5 ஆச்சுங்களா? இதுக்கு மருந்துக்கு போவேன். முருகா, யாரு சொன்னாலும் இல்லங்கிறிய, அவரு எப்படிதான் இருப்பாரு? யாரு மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரோ அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க மாதிரி எல்லாம் இல்லாம நம்மால ஒரு தனி டைப்பியா. உட்காரு. எப்படி? தொழில்னா இப்படித்தான் சுத்தமா இருக்கணும். நீங்க தான் சரியான பார்பர். தண்ணியில பார்க்காத இடம் பாக்கி இல்ல. எங்க இருக்கான்? வண்டி நிறுத்து. ஏய், என்னப்பா இது? புது அவதாரம், பழனி ஆண்டவருடைய திருவிளையாடல், வேலாயுதத்தோட பார்பர் அவதாரம். இவர் தானா அவரு? ஆமா ஆமா. டேய், உன் அட்ரஸ் கேட்டதுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது இந்த ஆள் தான்டா. என் பணம் போச்சு, வாட்சி போச்சு. ஆமா, கஞ்சி காதர் குஞ்சு காதர்னா எனக்கு தான் தெரியும். பழனில தாதா அப்படின்னா படாரு இவரை காட்டிருப்பேன்ல. விடுமுருகா, அவன் நம்மளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? தாதாவா? தாதா பழனியில ஒரே தாதா. இங்க பாரு, கையில ஏதோ செய்யறதுக்கு ஒரு தொழில் இருக்குன்னு சந்தோஷப்படு. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் பழக்கம் இருக்கா? ஊர்ல பணங்கானுக்குலாம் சீவி இருக்க. போதுமே, இது வெட்டிக்க வர்றவங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலையே. 2-3 பேருக்கு அறுப்பு விழுந்தது, விபூதியில கொட்டிட்டேன். சுத்தம். ஐயோ, இது கொலை கேஸ்ல முடியும் போல இருக்குதா? அட சும்மா இருப்பா. நீ செஞ்சதெல்லாம் போதும். முடிய தவிர மத்ததெல்லாம் மொத்தமா அள்ளிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு. உலக சத்தம் கேக்குதா? இதான் நம்ம வீடு. மைனா, இவன் என் தோஸ்து, பேரு வேலாயுதம். குத்துறத நிறுத்திட்டு கும்பிடுங்க. வணக்கங்க. வணக்கங்க. இது மைனா, என் பொண்டாட்டி. என்னது? மாதிரி. அது என்ன மைனான்னு பேரு? சில சமயங்கள்ல பறந்துரும், அதுக்காகத்தான். இத பாரு, இந்த டைப்ல நான் கல்யாணம் பண்ணதை எவன்ட்டையும் சொல்லாத. நான் ஊருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். மைனா, சார்ட்ட பேக வாங்கி உள்ள வைமா. பேக் மட்டும்தான் உள்ள, நீ வெளியில. ஒரு மைனா, அந்த பழைய பெட்ஷீட் தலையெல்லாம் எடுத்து வெளியே போடுமா. சரிங்க. திண்ணையில குந்து. அப்போ திண்ணையில தான் ஜாகையா? பிறகு தொன்னையில பாயாசமும் திண்ணையில தூக்கமும் கிடைக்குமா? என் கூட சேர்ந்துட்டு இல்ல, இன்னைக்கு ராத்திரியே நீ கொலகாரனா மாற வேண்டியது. என்னப்பா அது? ஆமா, இந்த ஏரியால 1.5 லட்சம் கொசு இருக்கு. அதையெல்லாம் அடிச்சு கொள்ள வேண்டாம். 1.5 லட்சம் கொசுனா அது அப்படியே என்ன மேல தூக்கிறோம்? தூக்காது. பெட்ஷீட்ல 1.5 லட்சம் மூட்டை பூச்சி இருக்கு, அதெல்லாம் கீழே இழுத்துரும். மழை வந்துட்டு என்ன பண்றது? நனையணும். இது என்னது? திண்ணையிலே செட்டில் ஆகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்குன்னு வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த திண்ணை. கிடைச்ச உடனே இங்க இருந்து ஒரு 2 பையை தூக்கணும்.
சொல்ல சொல்ல இனிக்கதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்கதடா முருகா இந்தாங்க காபி. வேலைதான். லட்சுமி கதவை தட்டும் போதே கப்புன்னு பிடிச்சுக்கோ. கடவுள் காட்டத்தான் செய்வான், ஊட்ட மாட்டான். உனக்கு கத்திய காட்டியிருக்கான், கெட்டிய பிடிச்சுக்கிட்டு புத்திய வச்சு பழச்சுக்கோங்கிறேன். ஜோ, நான் போன ஜென்மத்துல பார்பரா பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். போன ஜென்மத்துல இல்லையா, இப்பதான் நீ உண்மையான பார்பர். இதுக்கு ஏன் வருத்தப்படுற? மீசை வெட்டாதவனும் முடி வெட்டாதவனும் தாடி வெட்டாதவனும் எவனாவது இருக்கானா? அப்படி பார்த்தா எல்லாருமே பார்பர். ஐயோ, இன்ஸ்பெக்டர் அழகப்பா, அம்மா. டேய் இங்க வா. சார், ஒண்ணு தொழிலே சரியா நடக்கல. நான் இன்னும் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே போகல சார். ஏண்டா போகல? போக முடியல சார். டேய், இப்படி ஏதாவது சொல்லி என் தலையில குண்ட தூக்கி போட்டுறாடா. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பித்தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்காக நாளைக்கு போறோம் சார், வந்து பாருங்க. நாளைக்காவது தொழில ஒழுங்கா கவனி. நீங்க பார்பரா? நான் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? திட்டங்களை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டீங்களா? இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, முதல்ல உன் கார் ஒழுங்கா இருக்கா? அது தெரிஞ்சுதாயா முன்னெச்சரிக்கையாவே வண்டியில பெட்ரோலை போடவே இல்லையா? போட்டிருக்கையா, டேங்க் ஃபுல் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். அது சரி, இந்த முறை நாம சரியா இருந்து அந்த பொண்ணு வள்ளி வராம போச்சுன்னா? யோ, வந்தா என் மருமவ வரலன்னு வச்சுக்க. இவர் வருமாடா? வரா, நிச்சயமா வருவா. இங்க பாருங்க, அவளை இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் உங்க பொறுப்பு. ம். அதுக்கப்புறம் அங்க இருந்து பழனி கூட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். பழனி போய் இறங்கின உடனே நம்ம வேலை ஏதோ வள்ளி கழுத்துல தாலியை கட்டுறோம். ஓஹோ, இதுக்கு தான் வள்ளிய கடத்தலாம்னு சொல்றீங்களா? இதான் மண்டையில திட்டத்தை ஏத்திக்கோன்னு. அது வழுக்கிற தலையா இருக்கு, அதான் நிக்காம உருண்டுறது. என்ன வாசு வரான்? வாசுவே தான். இவ்வளவு நாள் வரைக்கும் மீசை இருந்தும் இல்லாம இருந்த வாசு இப்ப மீசையுள்ள ஆம்பளை வாசுவா மாறி இருக்கான். இத்தனை நாளும் தெரியாதனமா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. யோ, மீசை வச்சதை யாரையா தப்புன்னு சொன்னது? ஐயோ, நல்லது. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க. வாங்க, வாங்க. அப்பா வந்து ஆபத்து. சீக்கிரம் வாங்க. ஏறுறது இல்லையே. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகும். சரி, சாவி பிடிக்க வேண்டியதா? வா. முகத்தை மறைக்குது. ஸ்டார்ட் பண்ணியா? ஓ, வாயா. பாத்தியா, மெல்ல மெல்ல. எந்த நேரம் அப்பா வருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத வள்ளி. உங்க அப்பா விடிய காலம் வரைக்கும் நிச்சயமா எந்திரிக்க மாட்டார். ஏ, மயக்க மருந்து தடவுன கைக்குட்டிய உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவரே எந்திரிக்க நினைச்சா கூட அந்த கைக்குட்டி அவரை எந்திரிக்க விடாது. ஏங்க, நீங்க கொடுத்த கைக்குட்டியை அவர் முகத்துக்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தூங்கிட்டாருங்க. அதனால அந்த கைக்குட்டியை திருப்பி கொண்டு வந்துட்டுங்க. இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? இதுக்கு நீ தான் புரோக்கரா? கட்சி மாறிட்டீங்களா? இந்த அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஒண்ணும் கொடை கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடைவாங்க. நீங்க எப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு இருந்தீங்களா? நீங்க சும்மா தமாஷுக்கு. சீரியஸ் ஆகும் பாரு. இப்போ நீங்க தோல் உரிச்சா சாமி, கொஞ்ச நேரத்துல அவங்களே உரிப்பாங்க. இப்ப நான் ஒண்ணும் சொல்லியே, அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பேன். வாங்க உட்காருங்க. சார், இவங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க. அத நீங்க சொல்லக்கூடாது, உங்க பொண்ணு சொல்லணும். நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க சார்? அவங்கள 6 மாசம் உள்ள தள்ளுறதா இருக்கும். உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா உங்களை 6 வருஷம் உள்ள தள்ள வேண்டி வரும்.
ஏன் சார், எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான். ஒரு உதாருக்காகவாவது அவங்கள கேட்க வேண்டாமா சார்? இத கிரிமினல் கேஸ்னு சொல்லி மிரட்டலாம். வாங்க போலாம். ஏய், என்னமோ கை குட்ட அதை மோந்து பார்த்தோம் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, எவங்கிட்ட கை குட்ட? பெரிய கேஸ், 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 கேஸ்,